இறைவன் தந்த இந்த வாழ்க்கையில் தண்ணீர் நிறைய குடியுங்கள். காலை உணவு ஒரு அரசன் அரசி போலவும், மதிய உணவு ஒரு இளவரசன் இளவரசி போலவும், இரவு உணவை யாசகம் செய்பவனைப் போலவும் உண்ண வேண்டும். இயற்கை உணவை, பழங்களை அதிகமாக எடுத்துக்கொண்டு பதப்படுத்தப்பட்ட உணவை தவிர்த்து விடுங்கள். உடற்பயிற்சி மற்றும் பிரார்த்தனைக்கு நேரம் ஒதுக்குங்கள். தினமும் முடிந்தளவு விளையாடுங்கள். ஒரு நாளைக்கு 10 நிமிடம் தனிமையில் அமைதியாக இருங்கள். குறைந்தது 7 மணி நேரம் தூங்குங்கள். குறைந்தது 10 நிமிடம் முதல் 30 நிமிடம் வரை நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உங்களை ஒருபொழுதும் மற்றவருடன் ஒப்பிடாதீர்கள். அவர்கள் பயணிக்கும் மேற்கொண்டிருக்கும் பாதை வேறு, உங்கள் பாதை வேறு. எதிர்மறையான எண்ணங்களை எப்பொழுதும் மனதில் நினைக்காதீர்கள். உங்களால் முடிந்த அளவு வேலை செய்யுங்கள். அளவுக்கு மீறி எதையும் செய்யாதீர்கள். மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதில் உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள். கடந்த காலத்தை மறக்க முயற்சி செய்யுங்கள். கடந்த காலம் உங்கள் நிகழ்காலத்தை சிதைத்துவிடும். வாழும் இந்த குறுகிய காலத்தில் யாரையும் வெறுக்காதீர்கள். வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம். நீங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள். சிக்கல்களும் பிரச்சனைகளும் இங்கு பாடங்கள். முடியாது என்று சொல்ல வேண்டிய இடங்களில் தயவு செய்து முடியாது என்று சொல்லுங்கள். இது பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலே தீர்த்துவிடும். 70 வயதிற்கு மேல் இருப்பவர்களையும் 6 வயதிற்கு கீழ் இருப்பவர்களையும் கவனிக்க நேரம் ஒதுக்குங்கள். அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ என்பதை பற்றி ஒருபொழுதும் கவலை கொள்ளாதீர்கள். உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்காதோ, எது அழகை கொடுக்காதோ, நிம்மதியை கொடுக்காதோ அதை நீக்கிவிடுங்கள். எந்த சூழ்நிலையும் ஒரு நாள் கண்டிப்பாக